ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருபுரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு எங்களுக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி பங்குனி 27 வியாழக்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி, பூராட நட்சத்திரம், பைரவ வழிபாட்டுக்குரிய அஷ்டமியும் இன்றைக்குத்தான் இரவுக்கு வந்துடுது. அஷ்டமி காலமே இப்ப அஷ்டமி தொடங்கிட்டு 9 இல்லை இனித்தான் 9:46 தொடங்குது டொரண்டோ நேரத்துக்கு. நாங்கள் குருவாரம் என்கின்ற இந்த வியாழக்கிழமை தோறும் எங்களோட யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களுடைய ஞான குரு யோகர் சுவாமிகளுடைய நெற்சிந்தனை பாடல்களை சிந்தனை செய்து வருகின்றோம். அதில் சென்ற வாரம் விட்ட இடத்திலிருந்து நாங்கள் தொடங்கலாம். அத்தன் சேவடி அடைய இன்பமே என்றதை தொடங்கி நாங்கள் போன முறை. அதில் சில பாடல்கள் 2 அடியுடைய பாடல்களில் பாடியிருக்கிறோம். 6 சூரிய அழகன் சேவடி பேறு பெற்றவர் பிறப்பதில்லை. இது பார்த்துட்டோம் இல்லையா? பார்த்துட்டோம். இன்னைக்கு அடுத்தது இதை பார்ப்போம். படிங்க. சிறப்பும் செல்வமும் தந்த சேவடி மறப்பிலாதவர் மாழ்வதில்லையே. என்ன கருத்து? நீங்களே பாருங்க. இருக்கா இலகுவான பாடல் தானே, சொல்லுங்க. அந்த சேவடியுடைய சிவபெருமான் சிறப்பும் செல்வமும் மறப்பில்லாதவர், இவருடைய திருவடியை மறக்காமல் இருப்பவருக்கு நன்றி மறவாமை. சிறப்பும் செல்வமும் தந்தருள். சிறப்பும் செல்வமும் தந்த சேவடி அவர் ஏற்கனவே தந்துட்டார். பெருமான் நல்லா தந்துட்டார். நாங்கள் தான் அதை புரியாம அழுது அரட்டி கொண்டிருக்கிறது. நல்லா தந்துட்டார். நான் சிதம்பரத்து வாசல்ல ஒரு அம்மாவை சந்திச்சேன். நான் பூவித்து கொண்டிருந்த அம்மா. பார்த்தா கையெல்லாம் அப்படியே இந்த குஷ்ட நோய் வந்து விரல் எல்லாம் இப்படி சுருங்கி போச்சு. இல்லை அங்கமெல்லாம் குறைந்த அழுகு தொழுநோய் என்று படிச்சதுக்குத்தானே. அப்படி அவர் கை விரல் எல்லாம் இல்லை. இந்த காலையில கோலம்போடைக்க தான் பார்த்தேன். அந்த கிழக்கு வாசல்ல நாங்க போக எங்கட வெள்ளத்தை பக்கமா கடை வச்சிருந்த இப்ப இல்லை. அவ அப்ப தண்ணி கூட்டுவா, தண்ணி தெளிப்பா. பிறகு கோலம்போடைக்க பார்த்தேன், விரல் இல்லை. இப்படி பெரிய விரல் 2 அடி கட்டையும் இந்த சுண்டு 2 அடி கட்டையும் தான் கிடக்கு. இப்படி கோலம் போடுறா. அதுல பார்த்த உடனே மனசு நல்லா உருகிட்டு. அடுத்த நாள் அவட்ட பூ வேண்டியக்குள்ள கொடுத்து நடராஜ பெருமானே காலையில போயிருக்க. அடுத்த நாள் அவட்ட பூ வேண்டுறேன். பூக்கள் எல்லாம் தந்துட்டு காசெல்லாம் கொடுத்ததுண்ட தாமரை பூக்கள் கொஞ்சம் எடுத்து வச்சேன். தாமரைப்பூ நான் வேண்டியில்லை. 3 4 தாமரைப்பூ எடுத்து வைக்க நான் என்ன அதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவை 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த நேரம் கொடுத்தேன். அவ திருப்பி தந்து என்னென்ன தாமரை பூவோடு தந்து, சாமி நடராஜர் எனக்கு நிறையவே கொடுத்துருக்காருண்டு பாருங்க. அந்த பெண்ணுக்கு அவ சொல்றா நிறையவே கொடுத்துருக்கிறார். அதுதான் செல்வன் கடலையத்தின் செல்வன் செல்வமே என்று திருவாங்கவெல்லாம் சிதம்பரத்தை சூழ செல்வர்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் இதுதான் செல்வம். அப்படி எல்லாருக்கும் தந்திருக்கிறார். சிறப்பு வேண்டா சீர். சிறப்பும் செல்வமும் தந்த சேவடி ஏற்கனவே தந்திருக்கிறார். அவருடைய சிவந்த திருவடிகளை மறப்பிலாதவர், அதை மறக்காம இருப்பவர்கள். என்றும் இருந்தன் கிடந்தன் நடந்தன் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் வளர்த்தார். அப்படி மறக்காமல் இருக்க வேண்டும். நட்டவா குணை நான் மறக்கினம் சொல்லு நான் அமைச்சி வாயவை. உன்னை மறந்து உய்வனோ என்று படிப்பார். என்ன மறந்து உய்வனோ அது என்ன கருத்து? அப்படியே பிக்ஸ்டா இருக்கிறது. அந்த சிவபெருமானுடைய திருவடியில எந்த நேரமும் வலுவாது
குலையாது கலையாது ஆடாது அசங்காது அதிலேயே இருத்தல். எக்கருமம் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் என்று சொல்லுவார்கள். என்ன கருமத்தை செய்தாலும் அதில் அப்படியே அளந்தி இருக்கிறது. என்ன அவஸ்தப்பட்டாலும் அதிலேயே பழந்து இருக்கிறது. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன். அப்படி ஃபிக்ஸ்ட். இதுதான் நிஷ்டை. அப்படியே வலுவாமல் இருக்கிறது. மறப்பில்லாதவர் மாழ்வதில்லையே. மாழ்வதில்லையேண்டா உலக கருத்து கெட்டு போவதில்லை. உண்டு. அவர்கள் கெட்டு அழிந்து போவதில்லை. இரண்டாவது கருத்து இறப்பதில்லை. எல்லாரும் போறதுதான். ஆனா அந்த மாண்டு போய் அவச்சா எல்லாம் வர்றதில்லை. ஜமன் வந்து கொண்டு போக மாட்டான். அதான் இறப்பு. மரணத்துக்கு யமதூதர் வரவாண்ட சிவகணங்கள்லாம் வருவார்கள். மாழ்வதில்லையே. மாழ்வது. அடுத்தது மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. சிறப்பும் செல்வமும் தந்த சேவடி மறப்பிலாதவர் மாழ்வதில்லையே. அதிலேயே ஃபிக்ஸ்டா இருந்து அதிலேயே இருக்கிறது என்றால் அவர்கள் இறப்பது இல்லை. அடுத்தது வீடு சேர்வதில் விருப்பம் உள்ளவர் பாடுவார் தினம் பரமன் பாதமே. வீடு சேர்வதில் விருப்பமுள்ளவர் பாடுவார் தினம் பரமன் பாதமே. சொல்லுங்க. வீடு பேற்றியாடு. வீடு பெற்ற விருப்பம் உள்ளவர்கள் தினமும் அதை போற்றி பாடுவார். வீடு எது வீடு? சிவலோகம். அதே என் வீடு என்று சொல்றது. இங்க எங்களுக்கு வீடு இருக்கு. அது என்ன அங்கே ஒரு வீடு? கண்ணுக்கு முன்னாலே எங்கட வீடு இருக்கு. நீங்கள் என்ன வேற எங்கேயோ வீடு சொல்றீங்க? அதுதான் ஆனந்தமயமான வீடென்றால் வீடென்றால் கருத்து விடுதலை. விடுதலை. விடு தலை என்றா கருத்து ஹாலிடே என்று போய் சொல்றோம். அது இல்ல. விடு தலை என்றா கருத்து ரெண்டா பிரிக்கும். விடு சக தலை. தலையில அந்த லானா லகரம் கெட்டு லகரம் வந்தது. விடு தலை. தலை என்றா என்ன? தானா கொம்புலானா கட்டு. ஓ தானா மவளவனோட இலையா வந்துடும் பிறகு தலை கட்டு. கட்டுக்கள் விடுகிறது. இது எங்களை கட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்குதோ அது விடுகிறது. விடு தலை. இப்ப வெளியில நாங்க போறோம். எத்தனையோ வேலைகள் இருக்குது. ஹாலிடே வலிக்கிட்ட எல்லாம் போறோம். ஹாலிடே வலிக்கிட்ட ஒரு கிழமை 2 கிழமை 3 கிழமை சரி 1 மாதம் போனோன்னு திருப்பி எப்ப வீட்டை வருவமண்டி இருக்குமே. இரண்டா இங்க வந்த உடனேதான் உணர்ச்சில அப்பாடா எப்படி இருக்குது. அப்பாடா வேலைக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டை வந்தோன்னா அப்பாடா அந்த வெளியில இருக்கிற அதெல்லாம் இல்லாம ஆறுதல அப்படியே அடைஞ்சு ரெஸ்ட் பண்ணுற இடம். இது ஒரு டெம்பரரி மினி. பிறகு அடுத்த நாள் திருப்பி தொடங்கிடுமே. இறைவன் இடம்தான் எங்களுக்கு இந்த உலகம் முழுக்க ஓடி போட்டு அதில் இருந்த அந்த தலைகளை எல்லாம் விட்டுட்டு அப்பாடாண்டு அடைகிற இடம்.
எங்கட வீட்டை வந்தா திருப்பியும் அதுக்கு பெருவியும் துவங்கிடும், அங்க போனா திருப்பி தொடங்காது. அதுதான் வீடு. எதை விடு விடுகிறதென்றால் தலைகள் விட்ட வீடு சேர்வதில் விருப்பமுள்ளவர். அந்த இறைவனுடைய அந்த வீடு பேரை முக்தி என்ற கருத்து ரிலீஸ். முக்தி என்ற கருத்து ரிலீஸ். தமிழ்ல அழகாக சொன்னார். ரிலீஸ் என்றா விடுதல், இந்த தலைகளை விடுதல். ஆனா தமிழ்ல தான் அழகா இருக்குது. வீட சொல்லி போட்டு அடுத்தது சொன்னார் பேறு என்று சொன்னார்கள். எதை உண்டை விட்டு உண்டை பெறுகிறது. முத்தி என்ற சொல்ல பெறுறது வரையில. அப்ப தமிழ் சொல்லண்ட வீடு பேறு முத்தி என்ற வடமொழி சொல்ல விட மேலானது. இந்த தலைகளை விட்டு இறையை பெறுதல், இறை ஆனந்தத்தை பெறுதல் தான் வீடு பேறு. இப்ப வீடு சேர்வதில் விருப்பமுள்ளவர் பாடுவார் தினம் பரமன் பாதமே. பாடுவார்கள், பரமனை பாடுவார்கள். கொஞ்சம் பாடுறல, தினம் பாடுவார்கள். சொன்னோம் எங்களுக்கு ஆன்மீகத்துல முக்கியமானது அந்த இதிலே இருக்கும். சக வீரியம் கரவாவகை. நாங்கள் இருவரும் சேர்ந்து வீரியத்துடன் உழைக்கும். வீரியம் என்றா பெர்சிவியரன்ஸ் அண்ட் சின்சியாரிட்டி. தொடர்ந்து இடைவிடாது, மறப்பிலாது என்றதுதான் அந்த இது. அப்ப தினம் என்றது நித்திய, நித்திய நித்திய கருமம். நித்தியமாக சந்தியா வந்தனம் செய்யறது நித்திய அனுஷ்டானம். நித்தியமா சுவாமி கும்புறது நித்திய ஆராதனை. நித்தியமாக இந்த நல்ல விஷயங்களை பழக்கத்துல கொண்டு வந்து செய்கிறது நித்திய அனுசந்தானம். சரிய சிறிய யோகஞான நித்தமும் செய்கிறது. நித்திய அனுஷ்டானம், நித்திய ஆராதனை, நித்திய அனுசந்தானம். அப்ப அதே அந்த நித்யா என்றா தொடர்ச்சியாக, பெர்சிவியரன்ஸ். அதைத்தான் தினம் என்று சொன்னார். நித்தியம் பாட வேணும் பரமன் பாதமே. பரமன் பாதமே பாதமே என்று சொல்றது. வாய் இருக்கைக்கே பாட வேணும். எப்ப ஸ்ட்ரோக் வந்து வாய் இழுத்து இருக்க போறோமோ தெரியாது. இருக்கைக்கே பாடம். அல்லது தொண்டையில நாக்கில கேன்சர் வந்து வெட்டி கட்டு முதல் அதுக்கு முதலே பாட வேணும். அது வந்தால் அதை நெச்சு கொண்டு இருக்கலாம். மறதி வரப்போகுது, டிமென்ஷியா வரப்போகுது, மறதி வரப்போகுது. அதுக்கு முதல் பாட வேணும். என்னுடைய அம்மா இருக்கைக்க பாடினா தேவாரம். பிறகு தேவாரம் மறந்து போகக்குள்ள சும்மா தண்டபாட்டில படிப்பான். இறைவனைத்தான் தண்டபாட்டில இயற்றி சும்மா சிம்பிள் லைன்ல திருப்பி ராகமா படிச்சு கொண்டிருப்பா. தேவாரத்தின் முதல் லைன் எடுத்து கொடுத்தா பிடிச்சிருவா, டக்குன்னு சொல்ல தோங்கிடுவா. கடைசி 4 நாளைக்கு முந்தி 5 நாளைக்கு முந்தி லைனும் கொடுக்க அவருக்கு அப்படி படிக்க மாட்டான். நான் படிக்க கேட்டு கொண்டிருப்பான். அதுலயே அது அந்த அப்படி தினம் பரமன் பாதமே அது ஃபிக்ஸ்ட இருக்கிறது ஒன்று இருக்குது. அப்ப நான் யோசிக்கிறது இதெல்லாம் ஒரு பேரு. நான் என் அம்மா இருந்து என்னோட கிடந்த அது போக இந்த வைத்தியரை பார்க்கக்குள்ள இந்த மறதி வந்து போதேக்குள்ள டிமென்ஷியா வருகுது. சாப்பிட்டது மறந்து போகுது. காலம வெள்ளன வரையக்குள்ள போய் ஹலோ சொல்லி குட் போனன்னு சொல்லி இருந்து கதைச்சு போட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேல போனா கேப்ப என்ன காணையில உண்டு. அதெல்லாம் வரைக்குள்ளேயும் அந்த இறைவன் பாதம் மறக்காம இருக்கிறோண்டு இருந்தது. அது 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 இருந்தது. அதுதான் அந்த ஃபிக்ஸ்ட். பாடு மறப்பிலாதவர் மாழ்வதில்லையே. வீடு சேர்வதில் விருப்பமுள்ளவர் பாடுவார் தினம் பரமன் பாதமே. பாடுவார் வினை நீக்கும் ஆண்டவன் நீண்ட சேவடி நினைக்க முத்தியே. சொல்லுங்க பாப்பம். இறைவனை வேண்டுபவர்களுடைய வினைகளை, நல்வினை தீவினைகளை நீக்கிற ஆண்டவன், அவருடைய திருவடியை நினைக்க முத்தி கிடைக்கும். வினை நீக்கு எல்லா கடவுள் இருக்கணும். கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள் இல்லையா, வீரத்துக்கு ஒரு கடவுள்,
பிறகு பிள்ளைக்கு ஒரு கடவுள், விளைச்சலுக்கு ஒரு கடவுள், மண்ணுக்கு ஒரு கடவுள், மரத்துக்கு ஒரு கடவுள், நீருக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு பிறகு வாஸ்து, இப்படி எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஆனா ஒரு தெய்வமும் வினைகளை நீக்காது. எங்கட பாவங்களை நீக்கிறதும் எங்களுக்கு முத்தி தாரதும் ஒரே ஒரு தெய்வம் தான். நாங்க சூரியனை வழங்குறோம். நவக்கிரக சூரியன் வினைகளை நீக்காது. அது நவக்கிரக சூரியன் வினைகளை நீக்காது. சிவசூரியன் வினைகளை நீக்கும். இதுதான் ஜவாகுசும சங்காசம் காஷ்யபேஜம் மகாச்சுரிம் தமோரிம் சர்வ பாவக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் என்று வரும். தமோரிம் சர்வ பாவக்னம், சர்வ பாவங்களையும் நீக்குபவனாகிய ஆதித்தனை வணங்குகிறேன். இந்த தோத்திரம் சிவசூரியனைத்தான் சொல்லுது. இந்த சூரியன் எங்கட பாவங்களை போக்காது. அப்ப வேண்டுவார் வினை நீக்கும் ஆண்டவன். ஆண்டவன், ஆண்டவன் என்றா அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், எல்லாவற்றுக்கும் உடைமை பொருளாக கொண்டவன். பதி என்கிறது. பதி என்றா தலைவன். ஆண்டவன் என்றா அதிகாரம். அவருக்குத்தான் எல்லா அதிகாரமும் உண்டு, ஆட்சியும் உண்டு, உடைமையும் உண்டு. நான் அவருடைய குடிகள், நாங்கள் அவருடைய குடிமைகள், நாங்கள் அவருடைய அடிமைகள், நாங்கள் அவருடைய உடைமைகள். மூன்றும் நாங்கள். அவருடைய உடைமை நாங்கள், அவருடைய குடிமை, குடிகள் நாங்கள், அவருடைய அடிமை நாங்கள். மூன்றும் நாங்கள். அவருடைய உடைமை, அவர் அடிமை, அவர் குடிமை, எல்லாம் நாங்கள். அவருடைய குடிமக்கள் நாங்கள், அவருடைய அடிமை நாங்கள், அவருடைய உடைமை பொருள் நாங்கள். அதான் ஆண்டவன் என்பது கருத்து. வேண்டுவார் வினை நீக்கும் ஆண்டவன் நீண்ட சேவடி நீள்கழல்கள் வாழ்க. நீள்கழல்கள் நீண்ட கால்கள், நீண்ட சேவடி, ஸ்லெண்டர் ஃபீட் என்று சொல்லுவார்கள். மென்மையான நீண்ட சேவடிகள். சிலண்டர் ரோசியேட் ஃபீட் அப்படிதான் சொல்லுவாங்க. சிவந்த என்றது ரோசியேட் ஃபீட். இப்ப நீண்ட என்பது ஸ்லெண்டர். நீண்ட சேவடி நினைக்க முத்தியே. முத்தி என்றா வீடு போறன்னு சொன்னான். வீடு, முக்தி, ரிலீஸ். அது நெச்ச விடுதலை. இதோட பாதத்தை நெக்க விடுதலை. அடுத்த பாடல் படியுங்க. மாண்டு போனவர் என்பு மார்பினில் உண்ட அன்பனை போற்ற இன்பமே. மாண்டு போனவர் இறந்து போனவர்கள் கூலி காலத்துல சொல்லுங்க. மார்பின் அதே அன்பனை போற்று. இந்த புஸ்தகத்தை எழுதினவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றே தெரியலே. ஓ மண் பொன் பெண் என்னும் மூவாசை மாண்டு போன் பேரன்பு கொள்ள மூணானதோர் அன்பு கொள்ள எம்பிரான தனிச்சரன் சரணாமன் ஆதரவே போற்றுதல் இன்பமே. அது அந்த கருத்துல வரையில அதுதான் எல்லாம் அப்படித்தான் இருக்குது. மாண்டு போனவர் என்பு மார்பினில். மாண்டு போனவர் என்பு, மாண்டு போனவர் என்றா இறந்து போனவர்களுடைய எலும்பு. கங்காளன் என்று சொல்றது எலும்புகளை பூண்பவர் கங்காளன். என்பு மார்பினில் பூண்ட அன்பன். கண்டது மார்பில என்பு மாலை அணிந்திருக்கிறார். ஏன் எலும்பு மாலை அணிந்திருக்கிறார்? யாருடைய எலும்பு மாலை அணிந்திருக்கிறார்? பிறகு அவங்களோட எத்தனையோ பேரொளி. பேரொளி என்றா முற்றளிப்பு காலங்கள், எல்லாம் அளித்த காலங்கள் எத்தனையோ வந்து போயிட்டு. எத்தனையோ படைப்புகளும் வந்து போயிட்டு. எத்தனையோ சைக்கிள்ஸ். முற்றளிப்பு காலம், பஞ்ச பிரளயம். முதலாவது அழைப்பு வந்து நைமித்திக பிரளயம். நைமித்திய பிரளயம் எப்ப நடக்கும்? ஒவ்வொரு மன்வந்தரத்தின் முடிவிலேயே நடக்கும். ஒரு மனிதனுடைய காலம் முடிய ஒரு அழிவு வரும் ஒவ்வொரு மன்வந்தரத்தில். அதுல பூலோக, புவர்லோக, சுவர்லோகம் என்ற மூன்றும் அழியும். பூலோகம் என்றது எங்கட வில்கிவே கேலக்சி, புவர்லோகம் என்ற அடுத்த அண்ட்ரோமிடா கேலக்சி, மற்ற சுவர்லோகம் என்கிற இந்த ட்ரையாங்குலர் கேலக்சி. இந்த மூன்றும் அழியும். அது
ஒவ்வொரு மன்வந்தரம் வந்து 72 சதுர்யுகங்கள், 71 72 சதுர்யுகங்கள் போக. அப்போ ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷம். இப்படி 72 சதுர்யுகங்கள் போக ஒரு அழிவு வரும். இப்ப நாங்கள் இருக்கிறது வைவஸ்வத மனுவனுடைய காலம், வைவஸ்வத மன்வந்தரம். இதுல 27 சதுர்யுகங்கள் முடிஞ்சு 28வது சதுர்யுகத்துல இருக்கிறோம். அஷ்டாவிம்சதி யுகே கண்டு வரும். அப்ப 28 இனி அங்கால 72 முடிய எல்லா 3 உலகம் அழியும். இப்படி ஒரு மன்வந்தர காலம். இப்படி 14 மன்வந்தரங்கள் ஒரு பிரம்மாண்ட பகற்காலத்துல வரும். 1000 சதுர்யுகம். 14 மன்வந்தரங்கள் பிரம்மாண்ட காலத்து பகல் பொழுதுல வரும். அதுதான் சொல்லுவார்கள், ஒரு பிரம்மாண்ட பகற்பொழுதுல சுவர்க்கலோகம், எங்கட பூலோகம், உபரலோகம் மூன்றும் 14 தரம் வந்து இருந்து அழிந்து போகும். அதான் சொல்லுவார்கள், ஒரு பிரம்மாவுடைய பகற்காலத்திலே 14 இந்திரர்கள் வந்து போவார்கள். 14 இந்திரர்கள் வந்து போவார்கள் என்று சொல்றோம். அதுதான் இரவு வந்த உடனே பிரம்மா ரெஸ்டுக்கு போயிடுவார், வேலை முடிஞ்சிடு. போகைக்குள்ள அந்த பிரம்ம அண்டம், பிரம்மாண்டம் என்று சொல்றது, பிரம்மாண்ட எக்ஸிகியூஷன்ல இருக்கிற அளவிடங்களும் போகும். அதுல பிரம்மாண்டம்ன்றது ஆடகேஸ்வர புவனம், கூஷ்மாண்ட புவனம், காலாக்னி ருத்ர புவனம். நாங்க இருக்கிறது குஷ்மாண்ட புவனம். அடுத்தது காலாக்னி ருத்ர புவனம், ஆடகேஸ்வர புவனம். 3 புவனங்கள் இருக்குது. அதை விட பிரம்மலோகம், இங்க மும்மூர்த்திகள் ஒருவராகிய பிரம்மனுடைய லோகம் பிரம்மலோகம். பிரம்மன் அங்கே காயத்ரி, சாவித்திரி, சரஸ்வதி என்ற 3 சக்திகளுடனும் இருக்கின்ற இடம். அடுத்தது விஷ்ணு லோகம், வைகுந்தம், விஷ்ணு லட்சுமியோட இருக்கின்ற இடம். இங்கே இருக்கிற விஷ்ணு, மும்மூர்த்திகள் ஒருவராகிய விஷ்ணு. அடுத்தது சிவலோகம், மும்மூர்த்திகள் ஒருவராகிய ருத்ரர் இருக்கிற இடம். அந்த 3, இந்த 3 எது முதல் சொன்ன காலாக்னி ருத்ர புவனம், ஆடகேஸ்வர புவனம், கூஷ்மாண்ட புவனம், அதோட பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம். இந்த 6 பிரம்மாண்டம். அதான் பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றது, அவ்வளவு பெருசா இருக்குன்றது. அவ்வளவும் அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணப்படும். அது பிரம்மாண்டு ஒரு பகற்பொழுது வந்து ஒரு கல்ப காலம் 1000 சதுர்யுகம் முடிஞ்சோடனே அந்த 1000 அடுத்த இரவு காலம் 1000 சதுர்யுகத்துக்கு ஒன்றும் இல்லை. மற்ற உலகங்கள் நடக்கும், மெட்டாக்கள் நடத்துறது, இவர் நித்திர. அது பிரம்மாண்ட நித்தியமும் நடக்கிறது. ஒருக்கா நித்திய பிரளயம். 3வது பிரளயம் வந்து மத்திம பிரளயம். இந்த பிரம்மாண்டத்துக்கு அப்பாலேயே எங்களுடைய நிவர்த்திகளா புவனங்கள் 108 இருக்குது. இந்த 6 பிரம்மாண்டமும் போக மிச்சம் 102 புவனங்கள். அங்கால பிரதிஷ்டாகல புவன நிவர்த்திகளை பிரதிஷ்டாகல புவனங்கள் வந்து அங்கால 56. அந்த 56 மிச்சம் அந்த 102 எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே பிரம்மாண்ட புவனங்களை அடங்கிட்டு அதுகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே போய் அசுத்தமாயில் இருக்கிற ஸ்ரீகண்ட ருத்ரரிடம் அடங்கும். மத்திம பிரளயம். ஸ்ரீகண்ட ருத்ர ஆதிக்கத்தில் இருக்கிற அசுத்தமாயா புவனங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலம் முடிய அப்படியே போய் சுத்தமாயில் இருக்கிற நந்தேஸ்வரருக்கு ஒடுங்கும். அது மத்திம பிரளயம். சாந்தி சார், மத்தியமம் இல்ல, அவாந்தர பிரளயம். அவாந்தர பிரளயம். அவாந்தர பிரளயம் முடிஞ்சால் அங்கால சாந்திகளை, சாந்தி அதீதகலைக்குரிய சுத்தமாயா புவனங்கள் எல்லாவற்றையும் சிவபெருமானே சம்ஹாரம் பண்ணுவார். அது மகா சம்ஹாரம், முற்றளிப்பு காலம். அதான் பஞ்ச பிரளயத்தின் எஞ்சி இருப்பானடி. பஞ்ச பிரளயத்திலையும் முடிஞ்சவரும் அவர் மிஞ்சி இருப்பாருங்க சிவபெருமான். அப்படி இருந்தால் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் சுடுகாடு தகனம் சகலமும் முடிஞ்சது. சாம்பலும் எலும்பும் தான் மிஞ்சு. அந்த சாம்பல் அவர் அணிகிற நீரு, இந்த எலும்பு தான் அவர் அணிகிற மாலை. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுடைய அந்த எலும்பெல்லாம் அணிந்திருக்கிறார். அதான் மாண்டு போனவர் என்பு மார்பினில் பூண்ட அன்பன், எங்கள் மீது அன்புள்ளவன். அவன் இதெல்லாம் செய்கிறது தனக்காக இல்லை, எங்களுக்காக அன்புள்ளவன். போற்ற இன்பமே, அவரை போற்றி புகழ்ந்து தோத்திரம் செய்ய இன்பம் என்று சொல்லுகிறார். அடுத்தது இல்ல அம்மா, மற்றது பித்தன் என்றவர் பிறவி நீக்கிய அத்தன் சேவடி அடைய என்பமே. பித்தன் என்றவர் பிறவி நீக்கிய அத்தன் சேவடி அடைய இன்பமே.
திருஞான சம்பந்தர் பித்தான்னு சொல்லி இருக்கிறாருன்னு எனக்கு இப்பதான் பாக்குறேன் பாருங்க. அதுதான் விண்ணோர் பெருமானே விகிருடா விடையூர்தி பெண்ணா நலியாகும் பித்தா புரைசூடி பாருங்க. பித்தா புரைசூடி என்று திருஞான சம்பந்தர் பாடி இருக்கிறார். அதைத்தான் பிறகு சுந்தரர் தொடக்கி இருக்கிறார் பாருங்க. ஓம் ஐயா. சிவபெருமானை பித்தரண்டு சம்பந்தர் பாடி இருக்கிறார் பாருங்க. அப்ப பித்தன் என்றவர் பிறவி நீக்கிய, அவருடைய பிறவியை நீக்கியவர் சம்பந்த பெருமானுக்கு அருள் செய்தார், சுந்தரனுக்கு அருள் செய்தார். பித்தன் என்றவர் பிறவி நீக்கிய அத்தன், அத்தனண்டா தந்தை. அப்ப பித்தனே என்று அவரை பேசினவர்கள் இழிந்து சொன்னாலும் கூட அவர் அங்க முத்தி கொடுக்கிறார். நெச்சாக்கான் பித்தனென்றவர் பிறவி நீக்கிய அத்தன் சேவடி அடைய இன்பமே. அடுத்த பாடல் முடிஞ்சதுன்னு அவ்வளவு. முடிஞ்சு இருக்கு 138. 138 அடுத்த பாடல். பாலர் போலவே பாரில் வாழ்வரி. இவ்வளவு நாங்க படிச்சது அத்தன் சேவடி அடைய இன்பமே. அடைய இன்பமே தான் நாங்க பார்த்தது. இப்ப இவ்வளவத்தையும் நாங்க பார்த்த நாங்கள் இன்னைக்கு அடுத்த பாடலும் இருக்குது. பாலர் போலவே பாரில் வாழ்வரி என்று இருக்குது. இன்னைக்கு இவ்வளவும் போதும். சிவா சிவா அப்படி படிச்சு கொண்டிருக்க எங்களுக்கும் அப்படி வயசான காலத்துல வருத்தங்கள் வரைக்குள்ள, நோய் வரைக்குள்ள, மறதி வரைக்குள்ள, மரணம் வரைக்குள்ள அவரை நிற்க, அவரை பாட எங்களுக்கு சித்திக்க வேணும். என்ன ஓம் ஐயா. சிவ சிவா. சில நேரங்கள்ல மரணமும் உதவி செய்தில்லையா? உதவி செய்தில்ல. ஏன்? இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னோட ஒரு அம்மா தேவாரம் பாடினாங்க, மாணிக்க வாசகர் அம்மா. அவங்க இப்ப படுத்த படுக்கையில தான் இருக்கிறாங்க. பேச்செல்லாம் கண்ணெல்லாம் திறந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உயிர் போகுது இல்லையா? உங்களுக்கு தெரியும் அந்த மேரிஸ் ரோட்ல இருந்தாங்க மாணிக்க வாசகர் அம்மா. பொன்னம்பல வானேஸ்வரர் கோயில சந்திச்சு இருக்கிறோம் இல்லையா? ஓம் 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 ஓம். யாரோட இருக்கிறா? இப்ப வந்து ஓம்ல இருக்கிறா ஐயா. யார் பாக்குறது? அவங்களும் அந்த அந்த நேசிங் ஹோம்ல உள்ள ஆட்கள் தான் பாக்குறான். மகளும் மகனும் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுக்கொள்ளுவாங்க நேசிங் ஹோம்ல என்ன செய்ய. நானும் 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்தேன். தேவாரம் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நல்லா பாடி இருக்கிறா தானே. உடம்புல எங்களுக்கு சக்தி இருக்கிற வரைக்கும், மூளையில நினைவு ஆற்றல் இருக்கிற வரைக்கும் வாயை திறந்து பேசி பாட மட்டும் பாடுவோம். அதுக்கு மேலே அவற்றுடைய சித்தம் வாயார நாம் பாடி, அதுக்கு மேலே அவருடைய சித்தம். சில வேளைகள்ல அந்த மிஞ்சின வினைகள் எல்லாம் போகும் வரைக்கும் இறைவன் வந்து அதை என்னென்று கேட்டால் இது போனா பிறகு அடுத்த பிறகு வர வேணும். அப்ப சஞ்சித வினைகள் அவர் அடுத்திடுவார். சஞ்சித பாவ விநாசக லிங்கம். சஞ்சித வினைகள் என்றால் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற மூட்டை அங்க இருக்குது, ஸ்டாக்கில் இங்க கொண்டு வரையில அது போய்க்கும். ஆகாமிய வினை வந்த பிறகு நாங்க தேடிய வினைகள் இருக்குத்தானே, அதையும் போய் காட்டிடுவார். ஆனா ஒரு ஸ்டொக்க நாங்க கையில எடுத்துக்கொண்டு வந்துட்டோம், ஊழ்வினை விதி, அத பிராரப்த வினை அனுபவிச்சுத்தான் போகணும். ஜோர் சுவாமிகளும் படுக்கையில இருந்தவர், வைத்தியம் பார்த்தது படுக்கையில் இருந்தவர். ரமணரும் இருந்தவர், ராமகிருஷ்ணரும் இருந்தவர். அதனால நானும் நீங்களும் இப்படி இல்லாம இருப்போம் என்று யோசிக்க இயலாது. ஏதோ இறைவனை அவர்களைப் போல நாங்க நினைப்போமோ, அந்த மரணத்திலையும் அப்படி இருப்போமோ, அதிலேயே பிக்ஸ்டா நினைத்து கொண்டு இருப்போமோ, அதுவும் சொல்ல இயலாது. வாய்க்கலாம், வாய்க்காம போகலாம்.
ஆனால் இப்ப டுடே இஸ் த டே, இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம், நினைக்கக்கூடியதா இருக்குது, பாடக்கூடியதா இருக்குது, சிந்திக்கக்கூடியதா இருக்குது, பகிரக்கூடியதா இருக்கு. அப்ப இன்றைக்கு இதை செய்து கொண்டு வருவோம். Today, அன்றைக்கு வருவதை அவர் பார்த்து கொள்ளட்டும். இதுதான் ஐயா சொல்றது. Today, tomorrow, yesterday past, today is the gift day. Future is not in our hands. It's Past we can't do anything. yeah. Present தான். Seize the moment என்று சொல்லுவார்கள். தருணம் இது, இதை பிடிச்சு கொள்ள வேணும். இப்ப நான் இங்க இருக்கிற டொரண்டோவில் அவென்யூ ரோட்ல இருக்கிற ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போயிருக்கிறேன் முந்தி. எல்லாம் போய்க்க சண்டையில போன ஒரு ஐயா ஒருவர் இருந்து அவர் பிரச்சனால ஆடுவார்கள், பாட்டு பாடி ஆடுவார்கள். அவர் ஐயாவுக்கு ஒரு பக்கத்துல ஸ்ட்ரோக் வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டார். அப்போ ஒரு கையும் காலும் கொஞ்சம் இதண்டா, அவர் அதோடய ஆடுவார். அவரை பார்த்த உடனே நானும் ஆடுவேன். அவர் ஸ்ட்ரோக் வந்தவரை ஆடுறார், எனக்கு என்ன கையங்காலும் நல்லாத்தானே இருக்கு, கையங்காலும் நல்லாத்தானே இருக்கு, அவரே ஆடுறாருண்டா. சிவா சிவா. இப்ப கட்டையை வச்சுக்கொண்டு சும்மா இருக்கப்படாது. ஓமோ சிவ சிவா. ஆடி பாடி. நல்லது. யோகசுவாமிகளுடைய சிந்தனை அத்தன் திருவடி போட்டு யோகர் சுவாமி அத்தன் சேவடி அடைய இன்பமே என்றதை பார்த்து நாங்கள் அடுத்த கிழமை நாங்கள் பாலர் போலவே பாரில் வாழ்வரை பார்ப்போம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு இதே நேரம் திருமுறை பொருளுணர்ந்து ஓதல பார்ப்போம். வான்மிகள் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நெட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகர நம பார்வதி பதையே, ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேஷாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, நன்றி. நன்றி நன்றி. சிவா. வாரக்கிழமை முன்னேஸ்வரத்துக்கு போறோம் ஐயா. 12 திருமுறை முற்றோதல். நல்லது. யார் யார் போறீங்க? நவநீதன் ஐயா, ஆ, சம்சா டீச்சர். எத்தனை நாள் செய்யறீங்க? அது ஒரு 10 நாள் ஐயா. எங்க தங்கி இருப்பீங்க? எங்க வளமையா நாங்க அங்க பக்கத்துல ஒரு வீடு தருவாங்க. கோயிலே தருவாங்களா? கோயில்ல பக்கத்துல தருவாங்க ஐயா. அதுல பாடு. நல்லது நல்லது. நேரம் இருக்கிற நேரம் கலந்து கொள்ளுங்க. ஓமையா சுவாமி. சிவா. முன்னேஸ்வரம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எந்த நாளும் பாட கிடைக்குது ஐயா. சிவ சிவ. உங்களோட சேர கிடைக்குது எங்களுக்கு, அதுதானே. நாங்கள் எல்லாம் முன்னேஸ்வரம் போயிருந்து இப்படி எல்லாம் தண்ணீர் பாடுறதுக்கு எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனா பாடுற உங்களோட சேர கிடைக்குது. சச்சங்கத்தே நிசங்கத்வம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. நல்ல அடியார் கூட்டத்தினால நிசங்கத்வம், தேவையில்லாத கூட்டங்கள் விலகுது. நிசங்கத்வம். நிசங்கத்வே நிர்மோகத்துவம், தேவையில்லாத கூட்டங்கள் விலகிறதுனால ஆசை போகுது, மோகம் போகுது. நிர்மோகத்துவம். ஆசைகள் போவதனால நிர்மோகத்வே நிச்சலதத்துவம். சலனம் என்றா ஆடுறது, நிச்சலண்டா ஆடாமல். மனம் ஆடாமல் அடங்கி ஒடுங்கி தெளிவடையுது. அதான் மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே என்று சொல்லுவேன். அந்த மனம் மாறி அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டது எல்லாம் ஊசப்படுவது எல்லாம் நடக்குது. முகத்வே நிச்சலதத்துவம். நிச்சலதத்தே ஜீவன் முக்தி. அப்படி வந்த உடனே அதால ஜீவன் முக்தி. இருக்கிற பொழுதே இறைவனை அடைகிற முக்தி இன்பம் கிடைக்குது. அப்ப பேசிக் நல்ல அடியார் கூட்டம், நல்ல கூட்டம். நீங்க சொன்ன மாதிரி சிதம்பரம் அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே அற்புதம் தான் ஐயா. சிதம்பரம் அம்மா அந்த அம்மா என்ன அது பிறகு எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஒவ்வொரு போய்க்கையும் பார்ப்போம். இங்கே அடியவர்கள் சில பேர் போய் பார்த்து வர்றது இருக்குது. கடைசியாக இல்லை. அப்ப அங்க அது இன்னொரு பொண்ணு இருந்தது. அப்ப கேட்டேன், இங்க இருந்து அம்மா அங்க கேட்க செத்து போயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டேன்.
சீக்கு வந்து செத்து போயிட்டேன். சீக்கண்டா சிக்கத்தான் சீக்கண்டு சொல்றது. நாங்க ஊர்ல சொல்றாங்க ஆடு மாடு கோழிகளுக்கு சீக்கு வந்துட்டு சீக்கு வந்து செத்து போயிட்டேன். அப்படியா? அப்ப கேட்டன் நீங்க ஆரண்டைக்க மருமகளாம வேண்டு. அப்ப அடுத்தது கேட்டன் இந்த அம்மா என்ற பேர் என்னன்னு கேட்டேன். அவ சொன்ன இப்படி யோசிச்சு பார்த்துட்டு தெரியாதுங்க, நாங்க மாமி என்று தான் சொல்லுவோம், பிள்ளைகள் ஆட்சின்னு சொல்லுவாங்க. பாருங்க சில குடும்பங்கள்ல அப்படித்தானே பேரே மறந்து போம். இப்ப குடும்பத்துல பேர் தெரியாது, பேர் தெரியல. எத்தனை வயசு இருக்குமென்று கேட்டேன். ஒரு 60-65 இருக்குமுங்க சொன்னாங்க. எப்படி இல்ல அந்த அளவில தான் போறது பொதுவா. அங்க வந்து அந்த அளவுக்கு எவ்வளவு எளிமையா அந்த சிதம்பர வாசல்ல இருந்து ஒரு கடை போட்டு இருந்து அதை கூட்டி பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இருக்கிற இது இருந்திருக்குது. இவ்வளவுத்துக்கும் அந்த குஷ்டநோய் வந்து விரல்கள் எல்லாம் குறுகி போன அம்மா அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நடராஜன் எனக்கு நிறையவே கொடுத்திருக்கிறாருன்னு சந்தோஷமா இருந்தம்மா. அப்படி பேர் தெரியாம ஊர் தெரியாம எத்தனை நாயன்மார் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. சிவா 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 நாளைக்கு சொல்லுங்க.